வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தில் கடற்கரைகள், குற்றாலம், பாபநாசம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கூடிய ஏராளமான மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து தங்கள் கடமையை நிறைவேற்றினர். தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டால் வளங்கள் கூடும் என்பதால் தை அமாவாசையை மிகவும் முக்கியமான நாளாக கருதி பித்ரு இந்துக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இதனையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலநாதர் கோவில் அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து பிரதான அருவியில் தண்ணீர் குறைந்த அளவே கொட்டினாலும் அருவியில் புனித நீராடி புரோகிதர்களை கொண்டு படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடுகள் மேற்கொண்டனர். இதன் காரணமாக குற்றாலநாதேஸ்வரர் சுவாமி கோவிலில் தரிசனம் பெற பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களை நினைத்து வேத விற்பனையர்களை கொண்டு தர்ப்பண பூஜை செய்து வழிபட்டனர். அப்பகுதியில் மின் விளக்குகள் இல்லாததால் அதிகாலை இருளில் நீராட வேண்டியுள்ளதாகவும் தங்களின் சிரமத்தினை போக்க போதிய மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 3 கடலும் சேர்ந்த இடத்துல வெளி கொடுத்துக்கிட்டு குளிச்சு விநாயகரை தரிசனம் பண்ணி குமரி பாதிமனை வணங்கி அவங்க குடும்பத்தில் மேலும் மேலும் எந்த விதமான நோய் நொடி வர முடியாது அம்மன் மேலே பார்த்தப்பட்டு அவங்க வீடு போய் நமது முன்னோர்களுக்கு நினைவு கூறும் விதமாக நம்முடைய ஆண்டுதோறும் 2 தை அமாவாசை ஆடி அமாவாசையும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கு. அதை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்திலையும் லட்சக்கணக்கான பேர் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து தர்ப்பணம் கொடுக்க வருவாங்க. அதே போல் இன்னைக்கும் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே சரியான ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படலை. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே புனித நீராடி தங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக சங்கல்பம், தர்ப்பணம் உள்ளிட்ட வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மாட்டு வண்டிகளில் வந்து திருமூர்த்தி அணையில் மாடுகளை குளிப்பாட்டி திருமூர்த்தி மலை அமர்லிங்கேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் தரிசனம் செய்வதால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் எனவும் கால்நடைகளும் விருத்தி அடையும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையிலும் இந்துக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி செலுத்தும் வழிபாடுகளை மேற்கொண்டனர். இதனையொட்டி மெரினா கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள் கடலில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பண வழிபாடுகளை நடத்தினர். தை அமாவாசை வந்திருக்கோம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. எல்லா வருஷமும் தை அமாவாசை வருவோம். நாங்கள் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக வருவோம். இந்த மெரினா பீச்சில் இந்த தடவை எங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணுறோம். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்தும் கேரள அரசு இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த கோரியும் ஈரோட்டில் ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வீரப்பன்சத்திரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தேக்குவட்டை, மஞ்சக்கண்டி ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்டும் பணியை துவக்கியுள்ளன. பல்வேறு இடங்களில் தடுப்பணை கட்டும் முயற்சியில் இறங்கி கேரள அரசின் தவறான நடவடிக்கையால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கும் என விவசாய சங்கங்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்கங்கள் காரணமாக ஈரோட்டில் போராட்டம் நடைபெற்றது. இந்த தடுப்பணை கட்டுகின்ற வேலை கேரள அரசு நிறுத்தாவிட்டால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு மேலும் மக்கள் போராட்டமானது மும்முரமாக நடத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்து ஈரோடு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து விவசாய சங்கங்களும், சமூக நல அமைப்புகளும், அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் மாதர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் தஞ்சாவூர் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சுகந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில்
வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் பாதுகாக்க வேண்டும், விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் அடாவடித்தனமாக கடன் வசூல் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஒரு ஏக்கருக்கு பயிர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 25,000 செலவாகின்றது. ஆனால் இந்த 5,000 என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. எனவே ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக முன்வைக்கின்றோம். குடியரசு தின விழா விருதுக்கு தேர்வு செய்யவில்லை, முறையான ஊதியம் வழங்கவில்லை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 450க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். குடியரசு தின விழா விருதுக்கு ஒப்பந்த பணியாளர்களை தேர்வு செய்யாததை கண்டித்தும் உரிய ஆவணங்கள் இன்றி ஊதியம் பிடித்தம் செய்யப்படுவதாக கூறியும் ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் தொடர்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தோழர் என்ற வெளிச்சொல்லை கொச்சைப்படுத்தி பேசியதாக கோவை மாநகர காவல் ஆணையர் பதவி விலக கோரி ஜனநாயக இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவையில் 11 இயக்கங்கள் செய்தியாளர்களை சந்தித்தன. அப்போது தமிழகம் முழுவதும் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாக குற்றம் சாட்டினர். அறவழியில் போராடியவர்களை சமூக விரோதி போல் சித்தரிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தனர். தோழர் என்ற வெளிச்சொல்லை கொச்சைப்படுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தவறாக சித்தரித்து பேசிய கோவை காவல் ஆணையர் அமல்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வனசரகர்களுக்கு வனவிலங்குகள் மற்றும் பாம்புகள் ஊருக்குள் புகுந்ததால் அவற்றை கையாள்வது குறித்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் தமிழகத்தில் காடுகள் நிறைந்த பகுதியாக கருதப்படுகிறது. இதனால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வனவிலங்குகள் உணவுகள் தேடி நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள வனசரகர்களுக்கு வனவிலங்குகள் பிடிப்பது மற்றும் அவற்றை கையாளும் முறைகள் குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் கிராமங்களுக்குள் வனவிலங்குகள் புகுந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளிப்பது குறித்தும் கிராம மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டன. இப்போ இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு எல்லாம் வீட்டில் பாம்பு நிறையா வந்துடுது, இல்லை கிணத்துல தொட்டியில் நிறையா விழுந்துருது, நிறைய கால்ஸ் வருது. ஸோ முறையாக அதை எப்படி பிடிக்கணும், அதை எப்படி அதனோட வாழ்விடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. இதில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாம்புகளை பார்த்து அடித்து கொள்ளாமல் உடனே வனத்துறைக்கு வந்து தகவல் கொடுக்கணும். வனத்துறை வந்து அதை காப்பாற்றி அதனோட வாழ்விடத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. பாம்புகளை கண்டா கொல்லாமல் தயவு செஞ்சு வனத்துறைக்கு தகவல் கொடுங்க. அவங்க அதை பிடிச்சு அதனோட வாழ்விடத்தில் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. மதுரை 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்ற வழிபாடு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா பிப்ரவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சியும் அன்று இரவு 8 மணிக்கு சுவாமி தெப்பத்தில் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. கோயம்புத்தூரில் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குற்றம் இல்லா மாணவர் சமுதாயம் என்ற தலைப்பில் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் முதல்வர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது. இதில் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ், மாணவர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாத வகையில் அவர்களை ஆசிரியர்கள் தடுக்க வேண்டும் என்றும், மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்தும் விதமாக 6 மாதங்களுக்கு ஒருமுறை கருத்தரங்கம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். கோவை மாநகரில் 2000க்கும் மேற்பட்ட சைபர் குற்றங்கள் பதிவாகி உள்ளதாகவும், சைபர் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமல்ராஜ் எச்சரித்தார். உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த உறுதுணையாக இருக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதிமுக சார்பில் திராவிட இளைஞர் விழிப்புணர்வு பாசறை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெறுகிறது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட திமுகவும் காங்கிரஸ் கட்சியுமே காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தினார். சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தாலும் நான் முதலமைச்சரை கேட்டுக்கிறேன்,
ஜல்லிக்கட்டு நடக்கட்டும், போலீஸ் பேசாம தடுக்கக்கூடாது. என்ன செஞ்சிருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. ராசிபுரம் அருகே சேகோ ஆலையின் கழிவுநீர் ஊருக்குள் வருவதால் குடிநீர் மாசு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வடுகம்பாளையம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு தனியாருக்கு சொந்தமான கிழங்கு சேகோ ஆலை உள்ளது. இந்த ஆலையில் இருந்து சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேறும் கழிவு நீரானது அருகில் உள்ள பாசன நிலத்தில் பாய்ச்சப்படுவதால் மண்வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாலும் நிலத்தடி நீர் மாசுபட்டு வருவதாலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே வந்து பக்கத்தில் கிழங்குல பெரிய மில்லாக கட்டியிருக்காங்க. இங்கே கொசு தொல்லை தாங்க முடியல. தண்ணி இங்கே தான் ஊருக்குள்ளே அதிகமாக வந்துட்டு இருக்குது. தண்ணி போர் பைப் போட்டிருக்காங்க. போர் பைப்பு பூரா தண்ணி கெட்ட தண்ணியாக ஆகி போச்சு. கிழங்கு தண்ணியாக தான் தண்ணி கவிச்சு அடிக்குது. பக்கத்தில் இருக்க முடியல. கொசு தொல்லை தாங்க முடியல. குழந்தைங்களுக்கு நோய் நொடி வருது. எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்குள்ள அது நோய் நொடியாக வருது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீக்கப்படுங்க தண்ணி. விவசாயிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்தால்தான் நமது உரிமையை பெற முடியும் என பூம்புகாரில் நடந்த விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டத்தில் இயக்குநர் தங்கர் பச்சன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் பூம்புகாரில் இணையதள நண்பர்கள் இணைந்து விவசாயிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நடத்தினர். இதில் பேசிய தங்கர் பச்சன், விவசாயிகள் தங்கள் பிரச்சினைக்கு அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்றார். விவசாயிகள் பிரச்சனையை இளைஞர்கள் கையில் எடுக்க வேண்டும் எனவும், ஜல்லிக்கட்டுக்காக இணைந்த இளைஞர்கள் இனி விவசாயத்திற்கும் குரல் கொடுப்பார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த தமிழினமாக ஒன்று சேர்ந்த அதே உணர்ச்சியோட இந்த நம்முடைய பிள்ளைகள் உடனடியாக கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுதான் விவசாய விழிப்புணர்வு. இது ஏன் இவங்க விவசாயம் பண்ணலை, இவங்க ஏன் விவசாயிகள் சாகுறான், இது ஒரு முக்கியமானது இல்லையா? இது முக்கியமானதா இல்லையா? விவசாயிகள் ஏன் சாகுறான், இதை கவனிக்க மாட்டீங்களா? விவசாயம் எப்படி சாகுறான்றது உங்களுக்கு தெரியணும். நீங்கள் கிராமத்துக்கு வரணும். நீங்கள் வந்து நம்முடைய வல்லுநர்களை வந்து போய் பார்க்கணும். இது எதனால், இது இப்போ எப்படி நம்ம வந்து மீட்கிறது, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, இங்கே நீர்வளம் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும், இதை பற்றி முதல்ல வந்து ஒரு புரிதல் வேணும். காரைக்குடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த காரை நிறுத்தி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறை அடுத்துள்ள வரட்டுப்பாறை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரட்டுப்பாறையில் முகாமிட்டுள்ள 5 காட்டு யானைகள் தேயிலை தோட்டங்களிலும் வீடுகளிலும் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் நேற்று இரவு முழுவதும் மக்கள் அச்சத்தில் விழித்திருந்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து யானைகளை காட்டுக்கு விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்த பொதுமக்கள் அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அங்கன்வாடி அருகே உள்ள குப்பை கிணற்றால் மாணவர்களுக்கு அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் 8 மற்றும் 9 ஆகிய வார்டுகளுக்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்றும் பொருட்டு கிணறு தோண்டப்பட்டது. அது முறையான பராமரிப்பு இல்லாமல் பொதுமக்கள் குப்பைகளையும் கழிவுகளையும் அதில் கொட்டியதால் தற்போது கிணறு உபயோகமற்ற நிலையில் உள்ளது. இந்நிலையில் இக்கிணறு அருகே அமைந்துள்ள அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள் அடிக்கடி இந்த கிணறு அருகே வந்து விளையாடுவதால் அதில் விழுந்துவிடும் ஆபத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கிணற்றை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளை தவிர வேறு நபர்கள் கலந்து கொண்டுள்ளதாக புகார் தெரிவித்து விவசாயி தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மு. ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் விவசாயி சுந்தரம் என்பவர் திடீரென கூட்டரங்கத்தின் நடுவே தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிகாரிகள் அவரை நாற்காலியில் அமரும்படி கூறினர். தொடர்ந்து நாற்காலியில் அமர மறுப்பு தெரிவித்த அவர் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளை தவிர வேறு நபர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் உண்மையான விவசாயிகளை தங்களின் கோரிக்கைகளை பேச முடியவில்லை எனவும் தெரிவித்தார். அவர்கள் நாற்காலியில் அமர வாய்ப்பும் கிடைப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் வரும் கூட்டத்தொடரில் விவசாயிகளை தவிர
வேறு நபர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கூறியதை அடுத்து விவசாயி சுந்தரம் போராட்டத்தை கைவிட்டார். திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சேலம் கடையக்குறிச்சியை சேர்ந்த கிராம மக்கள் தண்டாரம்பட்டு பகுதியில் இருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பேருந்து மூலம் புறப்பட்டனர். நாடாள் பள்ளம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாக சாலையோரம் நின்றிருந்த வேன் மீது பேருந்து மோதி விபத்து நேரிட்டது. இதில் 25க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே கிராம மக்களுக்கு தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் மருத்துவ குழுவினர் செம்பியமாதேவி கிராமத்தில் முகாமிட்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்பியமாதேவி கிராமத்தில் பலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் அங்கு முகாமிட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செம்பியமாதேவி கிராமத்தில் உள்ள மக்கள் குடிப்பதற்கு குழாய் நீரை பயன்படுத்தி வருகின்றனர். குழாய்களில் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த தண்ணீரை குடித்த பலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் 50க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவ குழுவினர் அந்த கிராமத்தில் முகாமிட்டுள்ளனர். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்தினருக்கு நிதியுதவி பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் மாவட்டத்தில் நடந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடந்தது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் வறட்சி தொடர்பாக மத்திய குழு நடத்திய ஆய்வில் திருப்தி இல்லை என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு நிதியுதவி பெற்று தருவதாக கூறி தாமோதரன் என்பவர் 2 விவசாயிகள் குடும்பத்தினரிடம் தலா 3000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக புகார் தெரிவித்தனர். மேலும் தாமோதரன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வருவதாக தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆட்சியர் சம்பத் சம்பந்தப்பட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்புக்கு ஜெராக்ஸு, ஃபோட்டோ, அடையாள அட்டை, உழவர் அட்டை இதில் அனைத்தும் 4 ஜெராக்ஸ் வேணும். நீங்கள் எடுத்துக்கிட்டு காலையில் 9:30 மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடுங்க. உங்களுக்கு 1,15,000 ரூபா செக்கு ரெடியாக இருக்குது. உங்களை கலெக்டர் நேரடியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணி முடிச்ச பிற்பாடு நீங்கள் இந்த செக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். 3,50,000 ரூபா செக் உங்களுக்கு 3 பிரிவாக தருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க. காலையில் 10 மணிக்கு இங்கே பார்த்தா இந்த மாதிரி ஒரு அதிகாரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை முன்னிட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் சாரல் மழையால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தென் தமிழகத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகள் மணிமுத்தாறு அருவியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். மேலும் மழை காரணமாக மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் உயர வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்து ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆனைமலை உப்பாற்றங்கரையில் உள்ள மாசாணியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான குண்டம் திருவிழா வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 93 அடி மூங்கில் மரத்தை உப்பாற்றங்கரையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மேள தாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த வழிபாடுகளில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை குறித்து வரும் செவ்வாய்க்கிழமை பதில் தர மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 17, 19ஆம் தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பாணை வெளியிட்டது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தேர்தலுக்கான வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும் அறிவிப்பாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் அறிவிப்பாணையை ரத்து செய்தார். மேலும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். பின்னர் இதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி நூத்திராம மோகனராவ் தலைமையிலான அமர்வு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்க முடியாது எனவும் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை குறித்து பதில் தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன.